பாருங்கள். அது இது பண்ணோன்னே ரொம்ப அப்படியே செட்டாக விழுது பாருங்கள். இதை நம்ம அப்படியே முரத்தில் கலெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா மேலேயே ஏறிடும். கவனமாக நம்ம எடுத்துக்கலாம். அதை அசைச்ச உடனே கீழே விழுந்துருச்சு. இப்போ இது முரம் வச்சு அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது முரத்தில் விழுதான்றது தெரியல, தட்டி விடணும். எனக்கு ஒரு கையில் பண்ண முடியல, அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணேன். இப்போ அந்த கிளையை நான் வந்து உடச்சி எடுத்துட்டேன். அதான் இதை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பயமே இல்லை. நம்ம கையில் படாமல் எடுத்துட்டால் மட்டும் போதும். அப்பப்போ மரத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி பெரிய இதில் ஏதாவது இருக்குதா பாருங்கள். அடிக்கடி பார்த்து செக் பண்ணிட்டிங்கனாலும் நம்ம மரம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தீப்பந்தம் வச்சு நம்ம அதை கொளுத்தி எடுத்தோம்னா மரம் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அதை வந்து பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துடலாம். சோப்பு தண்ணி ஊற்றுறான்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் அது மாதிரி ஊற்றி பார்த்தேன்னா எல்லாமே வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸ்ப்ரெட் ஆனவுடனே அதை எல்லா இடமும் போகுதா, அது எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் அங்கங்கே ஏறி போயிடுது. அதனால் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். கம்பளிப்பூச்சி வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து வருது. பறந்து வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த இலை கிட்டக்க வந்து முட்டை போட்டுருது. இந்த மாதிரி காம்பு கிட்டக்க வந்து முட்டை போட்டுருது. இப்படி முட்டை போட்டவுடனே அது முட்டையாக நம்ம பார்த்துருந்தோன்னா உடச்சிடலாம். பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இப்போ எதுவுமே பெருசாகும்போது தான் கண்ணில் பட்டுதுன்னா நம்ம உடச்சிடணும். எப்போ தெரிஞ்சாலும் நம்ம உடச்சி எடுத்துடணும். அந்த கிளையை வந்து உடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து மரத்தை நம்ம பாதுகாக்க முடியும். இல்லைன்னா மரத்தில் வந்து இலைகளை அவ்வளோத்தையும் வந்து கம்பளிப்பூச்சி சாப்பிட்றோம். இலை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அது வெளியில் வந்ததுன்னா நம்ம மேலே பட்டுதுன்னா ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கிறோம். அந்த அரிப்பு வந்து தாங்க முடியாது. சரி, அப்படியே எதுவும் அரிப்பு இருந்தால் அந்த இடத்துல வந்து உப்பு போட்டு தடவினீங்கன்னா கொஞ்சம் அந்த அரிப்பு கேட்கும், அரிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ முருங்கை மரம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் இது மாதிரி செய்ய முடியாது தான், இன்னும் பயப்படுவாங்க. தைரியமாக இருக்கவங்க இந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு எட்டுற அளவுக்கு உள்ள கம்பளிப்பூச்செல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டேன். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டுருவேன். இது இப்படி எடுத்தால் கூட அது கும்பலாக தான் இருக்குது, வெளியில் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம். நான் இப்போ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டுருப்பேன். இப்போ சுற்றி ஏதாவது இருக்கான்னு வர நான் செக் பண்ணிக்கிறேன். வச்ச இடத்துல எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே கொண்டு வெளியில் கொண்டு போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ இனிமேல் வந்து நான் டெய்லி கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கம்பளிப்பூச்சி வந்திருக்கனால இதை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு கையில் ஏறாத மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க.